Continue the last video. Last video la vandu auxinoda physiological effects fulla paathom. Next vandu cytogynin. Cytos அப்படினாவே cell, gynesis அப்படினா divisions. So cytogynin oda main function என்ன அப்படினா, cytogynin is a plant hormone that promote the cell division or cytogenesis in plant cells. இது வந்து முதல்ல எதில இருந்து பிரிச்சு எடுத்தாங்க அப்படினா, ஆக்சின் வந்து ஹியூமன் யூரின்லேருந்து பிரித்தெடுத்தாங்க. அதே மாதிரி சைட்டோகைனின் அப்படின்றது இட் வாஸ் ஃபஸ்ட் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஹெர்ரிங் ஃபிஷ்ஷோட ஸ்போம்லேருந்து எடுக்கப்படுது. இட் வாஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஹெர்ரிங் ஃபிஷ் ஸ்போம். அந்த ஹெர்ரிங் ஃபிஷ் அப்படின்றது ஒரு வகையான மீன்கள், அதோட ஸ்போம்லேருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஹார்மோன் தான் வந்து என்னது, சைட்டோகைனின். ஜியாட்டின் அப்படின்றது இட் வாஸ் ஏ சைட்டோகைனின் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஜியாமேஸ். ஜியாமேஸ் அப்படின்னா என்னது? ஜியாமேஸ் இஸ் நத்திங் பட் வாட் இஸ் தட் ஜியாமேஸ்? மக்காச்சோளம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஜியாமேஸ். அந்த ஜியாமேஸ்லேருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சைட்டோகைனினுக்கு தான் வந்து என்ன பேர் அப்படின்னா ஜியாட்டின். ஓகே, ஸோ ஜியாட்டின் அப்படின்றது ஜியாமேஸ்லேருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சைட்டோகைனின். ஓகே, சைட்டோகைனின் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இட் இஸ் ஃபவுண்ட் அப்யூடன்ட்லி இன் லிக்விட் எண்டோஸ்போம் ஆஃப் கோகனட். நம்ம காலையில் இளநீ குடிக்கிறோம் இல்லையா, அந்த இளநீயில் இருக்கக்கூடிய அந்த எண்டோஸ்போம் வாட்ரி சப்ஸ்டான்ஸ் இருக்கு இல்லையா, டெண்டர் கோகனட்லாம் குடித்தோம் அப்படின்னா அந்த அதே மாதிரி தேங்காய்க்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியில் வந்து அதிகளவு என்ன இருக்குது அப்படின்னா சைட்டோகைனின் இருக்கும். ஓகேவா, ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ சைட்டோகைனின் அப்படின்றது வந்து இட் இஸ் பிளான்ட் ஹார்மோன் விச் யூஸ்டு டு ப்ரொமோட் த செல் டிவிஷன். இட் வாஸ் ஃபஸ்ட் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஹெர்ரிங் ஃபிஷ் ஸ்போம். தென் ஜியாட்டின் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ டைப் ஆஃப் cytogynin. It was isolated from Ziames. Then most probably liquid endosperm of coconut contains more amount of cytogynin. எல்லாருமே என்ன சொல்கிறோம், நம்ம வந்து நிறைய பேர் செய்கிற தப்பு என்ன அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் இளநீ குடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாருமே நிறைய பேர் வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிப்பாங்க. பட் தட் இஸ் a very wrong procedure. We should not take the tender coconut in our empty stomach. It will create many problems because the cytogynin is most abundant present in the tender coconut or that liquid endosperm of coconut. ஸோ அப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அது நம்ம வெறும் வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த ஹார்மோன் வந்து நிறைய அளவு எக்ஸைட்மெண்ட்டை வந்து நம்ம உடம்புல வந்து நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வந்து ஏற்படுத்தும். ஸோ we should not take the tender coconut or coconut water in our empty stomach. Next, physiological effects of cytogynin. Okay, so physiological effects அப்படின்னா என்னது? வாட் இஸ் physiological effect? வாழ்வியல் பயன்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சைட்டோகைனினோட வாழ்வியல் பயன்கள் என்ன அப்படின்னா, சைட்டோகைனின் அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, பயோடெக்னாலஜியில் வந்து கேலஸில் செல் டிவிஷன் நடக்கிறதுக்கு அதிக அளவு பயன்படக்கூடியது சைட்டோகைனின். ஓகேவா, அந்த சைட்டோகைனினும் ஆக்சினும் சேர்க்கும் பொழுது என்ன ஆகும், செல் எலாங்கேஷன் அண்ட் செல் டிவிஷன்ஸ் வில் பி ப்ரொமோட்டட் இன் ஹையர் லெவல் இன் த கேலஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கன்ஸ் வில் பி produced. Then cytogynin also causes cell enlargement. Both auxin and cytogynin are essential for the formation of new organs from the callus in tissue culture, morphogenesis. Then cytogynin promote the growth of lateral buds even in the presence of apical bud. apical bud அதாவது apical budல என்ன இருக்கும், ஆக்சின் இருக்கும் இல்லையா. அந்த அபிக்கல் பட்டில் ஆக்சின் இருக்கும் பொழுது அதிக அளவில் இருக்கும் பொழுது தட் வில் பி சப்ரஸ் த லேட்ரல் பட் க்ரோத். ஸோ தட் இஸ் கால்டு அபிக்கல் டாமினன்ஸ்னு நம்ம படித்தோம். ஈவன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அபிக்கல் பட் த சைட்டோகைனின் ப்ரொமோட் தி க்ரோத் ஆஃப் லேட்ரல் பட்ஸ். சைட்டோகைனின் இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா லேட்ரல் பட் வந்து க்ரோத் ஆகும் நல்லா. தென் application of cytogynin delays the process of aging in plants. This is called Rickman-Long effect. இந்த Rickman-Long effect அப்படின்றது ஒரு 2 mark question. அதாவது ஏஜிங் ஆஃப் பிளான்ட் அப்படின்றது மூப்படைதல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த செனசன்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டுக்குமே ஒரு பர்டிகுலர் ஏஜ் இருக்கும். அந்த ஏஜ் வந்த உடனே என்ன ஆகும், அந்த லீவ்ஸ் எல்லாம் ஃபால் ஆகிடும் இல்லையா. தென் இட் வில் பி க்ரோ இன்டு எ நியூ லீவ்ஸ். ஸோ அந்த மாதிரி இப்போ ஏஜிங் ஆஃப் ப்ராசஸ் வந்து என்ன பண்ணும், டிலே பண்ணுன்னா கொஞ்சம் தள்ளி வைக்கும். இட் வில் நாட் ஸ்டாப் பட் டிலேஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங் இன் பிளான்ஸ். ஸோ அந்த நிகழ்வுக்கு என்ன பேர் அப்படின்னா Rickman-Long எஃபெக்ட் அப்படின்னு பேர். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்னது ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைட்டோகைனின். நெக்ஸ்ட் வந்து ஜிப்ரலின். ஜிப்ரலின் அப்படின்றது என்னென்னா இட்ஸ் அ மோஸ்ட் அப்யூடன்ட்லி ஃபவுண்ட் பிளான்ட் ஹார்மோன். இதை வந்து முதல்ல வந்து குர்சோவா அப்படின்றது
அப்சர்வ் பண்ணார். எதில் இருந்து அப்படின்னா பக்கனேட் டிசீஸ் ஆர் ஃபூலிஷ் சீட்லிங் டிசீஸ் இன் ரைஸ் கிராப்ஸ். அவர் ஒரு நெல் வயலில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு சில நெல் தாவரம் இருக்கு இல்லையா, என்னது ரைஸ் பிளான்ட், என்னது நெல் இருக்கு இல்லையா, அந்த நெல் வந்து என்னது மோனோகாட் பிளான்ட்டு. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நெல் வயல் சோளம்லாம் போட்டாங்கன்னா எல்லாம் ஒரே மட்டத்தில் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அவர் அப்படியே ஒரு நாள் பார்த்துட்டு வரும்பொழுது என்னாச்சு, ஒரு சில நெல் மட்டும் என்ன ஆச்சு, அதிக அளவில் ரொம்ப உயரமாக வளர்ந்துருந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதிக அளவில் ரொம்ப உயரமாக வளர்ந்துருந்தது. அது வந்து பக்கனேட் டிசீஸ் கோமாளித்தன நோய், ஃபூலிஷ் சீட்லிங் டிசீஸ் இன் ரைஸ் கிராப்ஸ் அப்படின்னு அவர் அப்சர்வ் பண்ணார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த நெல்லில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்னோடல் ரீஜன் இருக்குது இல்லையா, அந்த இன்டர்னோடல் ரீஜன் மட்டும் ரொம்ப அதிக அளவு வளர்ந்தனால அது மட்டும் ரொம்ப ஹைட்டாக தெரிஞ்சது. ஸோ அதுக்கு இந்த இன்டர்னோடல் எலாங்கேஷன் இன் ரைஸ் வந்து எதனால் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கக்குள்ள, இட் வாஸ் காஸ்டு பை ஃபங்கஸ் ஜிப்ரெல்லா ஃபியூஜிகுராய். அது வந்து ஒரு ஜிப்ரெல்லா ஃபியூஜிகுராய் அப்படின்ற ஒரு பூஞ்சைகளின் தாக்குதல்னால என்னாச்சு அப்படின்னா, அந்த நெல் தாவரத்தில் வந்து அந்த எனது இன்டர்னோடல் ரீஜன் எலாங்கேஷன் ஆயிருந்தது. ஸோ அதுக்கு வந்து எதனால் அந்த அந்த ஜிப்ரெல்லா ஃபியூஜிகுராயில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வந்து தென் ஐடென்டிஃபைட் அஸ் ஜிப்ரலிக் ஆசிட். ஓகே, ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ ஜிப்ரலின் அப்படின்றது முதல்ல பிளான்ட் ஹார்மோன். இட்ஸ் எ அப்சர்வ்டு பை குருசோவா இன் பக்கனேட் டிசீஸ் ஆர் ஃபூலிஷ் சீட்லிங் டிசீஸ் இன் ரைஸ் கிராப்ஸ். பக்கனேட் டிசீஸ் அப்படின்றது என்னது, த சடன் எலாங்கேஷன், த இன்டர்னோடல் எலாங்கேஷன் இன் ரைஸ் பிளான்ட் வாஸ் கால்டு பக்கனேட் டிசீஸ். இட் வாஸ் காஸ்டு பை ஃபங்கஸ் ஜிப்ரெல்லா ஃபியூஜிகுராய். இதெல்லாமே 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அந்த ஜிப்ரெல்லா ஃபியூஜிகுராய் அப்படின்ற ஃபங்கஸை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சப்ஸ்டான்ஸுக்கு என்ன அப்படியா இருந்ததுன்னா ஜிப்ரலிக் ஆசிடாக இருந்தது. ஸோ அதிலிருந்து தோன்றியதுனால வந்து இதுக்கு என்ன பேர் வச்சாங்க, ஜிப்ரலின் அப்படின்ற ஒரு பிளான்ட் ஹார்மோன் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஓகேவா? இதோட ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னக்குள்ளார, so application of gibberellin on plants stimulate extraordinary elongation of internode corn and pea. So bolding அதாவது பிளான்ஸில் வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரி எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்னோடல் ரீஜன் வந்து அதிகளவு நீட்சி அடையிறதுக்கு வந்து இந்த ஜிப்ரலின் பயன்படுது. அப்ளிகேஷன் ஆஃப் ஜிப்ரலின் ஆன் பிளான்ஸ் ஸ்டிமுலேட் எக்ஸ்ட்ராஆர்டினரி எலாங்கேஷன். கார்னில் அல்லது பீ பிளான்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகளவு இந்த இன்டர்னோடல் எலாங்கேஷனுக்கு பயன்பட்டது. அதே மாதிரி treatment of rosette plants with gibberellin induces sudden shoot elongation followed by flowering. This is called bolting. ரொசட்டே பிளான்ஸ் அப்படின்றது என்னென்னா, இந்த தண்டு இருக்குது இல்லையா, இந்த தண்டு வந்து ரொம்ப குறுகலாக இருக்கக்கூடிய அந்த பிளான்ஸ் தான் வந்து ரொசட்டே பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரொசட்டே பிளான்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தண்டு வந்து நீட்சி அடையாமல் ரொம்ப குறுகலான தண்டு இருக்கும் பொழுது என்னாகும், ஒரு புதர் மாதிரியான அமைப்பு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய செடிகளில் வந்து இந்த ஜிப்ரலினை வந்து தெளிக்கும் பொழுது என்னாகும், sudden elongation of stem followed by flowering. Okay, what is that? Sudden shoot elongation followed by flowering. This is called bolting. The bolting அப்படின்றது 2 mark question. ஓகேவா? ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரொசட்டே பிளான்ஸ் வித் ஜிப்ரலின் இன்டியூசஸ். அந்த ஜிப்ரலினை வந்து அந்த ரொசட்டே பிளான்ஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, சடன் ஷூட் எலாங்கேஷன், அந்த தண்டு பகுதி வந்து திடீரென நீளும். அது தொடர்ந்து வந்து என்ன நடக்கும், ஃப்ளாரிங் நடக்கும், மலர்தல் நடக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து என்னது, போல்டிங் அப்படின்னு பேர். ஓகேவா? இது வந்து ஒரு செப்பரேட் 2 மார்க் கோர்சஸ். நெக்ஸ்ட்டு, ஜிப்ரலின் ப்ரொமோட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் ஃப்ளார்ஸ் இன் மொனேஷியஸ் பிளான்ஸ். குக்கர்பிட்டா இருக்கு இல்லையா, குக்கர்பிட்டா அப்படின்றது என்ன, பூசணி செடி இருக்கு இல்லையா, பூசணி தாவரத்தில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் செப்பரேட் பிளான்ஸில் இருக்கும். அதில் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் ஃப்ளார்ஸ் இந்த மொனேஷியஸ் பிளான்ட்டில், ஓரில்ல தாவரங்களில் வந்து மேல் ஃப்ளாரோட ப்ரொடக்ஷனை வந்து அதிகரிக்கிறதுக்காக பயன்படும். தென் ஜிப்ரலின் பிரேக் டார்மன்சி ஆஃப் பொட்டேட்டோ டியூபர். பிரேக் டார்மன்சி அப்படின்றது விதை உறக்கம். ஸோ ஜிப்ரலின் என்ன பண்ணும், பொட்டேட்டோ டியூபர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். அந்த பொட்டேட்டோ டியூபரில் வந்து இதுதான் பொட்டேட்டோ டியூபர் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய ஐஸ் பாட்டிலேருந்து தான் வந்து என்ன நடக்கும், வீட்டிலே அம்மா வந்து ரொம்ப நாளாக வந்து உருளைக்கிழங்கு கவனிக்காம முடிச்சிட்டாங்கன்னா செடி முளைச்சி வந்திருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் பாட்டிலேருந்து தான் முளைக்கும். ஸோ வந்து அந்த சீட் டார்மன்சி அப்படின்றது எல்லா விதைகளும் வந்து மண்ணுக்குள்ளே போட்ட உடனே வந்து முளைக்காது. இட் ஹாஸ் டேக்கன் சம் பீரியட் டு க்ரோ. அந்த பர்டிகுலர் பீரியட் வந்து இட் வில் பி கீப் காம் இன் த சாயில். ஸோ அதுதான் வந்து அந்த பீரியடுக்கு தான் பேர் வந்து என்னது, சீட் டார்மன்சி. ஸோ இப்போ வந்து இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சீட் டார்மன் அந்த மாதிரி சீட் டார்மன்சி இப்போ நல்ல எக்கனாமிக் வேல்யூபிள்
சீசனில் வந்து அது சீட் டார்மன்சி பீரியடில் இருந்தது, நல்லா விளைச்சலை தரல அப்படின்னா அதை வந்து இமீடியட்டாக என்ன பண்ணணும், பிரேக்கப் பண்ணி we have to make them to grow, isn't it? So in that time gibberellin will be used to break the dormancy of potato tubers. Next, gibberellins are efficient than auxin to inducing the formation of seedless fruit, parthenocarpic fruit. So auxin வந்து it is used for the development of parthenocarpic. Than the auxin, gibberellin is most efficient to producing the parthenocarpic fruit. Okay, parthenocarpic அப்படின்னா என்ன, development of fruits without fertilization. Example, tomato. Okay, have you understood? Next வந்து abscisic acid. Abscisic acid அப்படின்றது ABA. ஸோ abscisic acid வந்து இட்ஸ் a growth inhibitor. இது மூணுமே வந்து growth regulator. இந்த abscisic acidம் எத்திலினும் வந்து growth inhibitor அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ abscisic acid வந்து இட்ஸ் a growth inhibitor which regulates abscission and dormancy. விதை உறக்கத்தையும் abscission அப்படின்றது இலை உதிர்தல் இருக்குது இல்லையா, அதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இட் இன்க்ரீசஸ் டாலரன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் டு வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்ஸில் வந்து டியூ டு த என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் பிளான்ஸ்க்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ தட் இட் இஸ் கால்டு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இது 1 மார்க்கில் கேட்பாங்க, விச் இஸ் கால்டு தி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், வை இட் இஸ் கால்டு ஸோ. So abscisic acid increases tolerance of plants to various kinds of stress, so it is called stress hormone. Okay, it is found in the chloroplast of plant. So abscisic acid எங்கே இருக்கும் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிளி குளோரோபிளாஸ்டில் இருக்கும், பிளான்ட்டோட குளோரோபிளாஸ்டில். அதோட ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட் என்ன அப்படின்னா abscisic acid promotes the process of abscission, separation of leaves, flowers and fruits from the branches. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து இலைகள் உதிர்தலை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடியது. தென் டியூரிங் வாட்டர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரவுட் கண்டிஷன் ஏபிஏ காசஸ் டொமேட்டல் க்ளோசர். வாட்டர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரவுட் கண்டிஷன், அதாவது வாட்டர் ஸ்கார்சிட்டியாக இருக்கும் பொழுதோ அல்லது வறட்சியான காலங்களிலோ அப்சிசிக் ஆசிட் யூஸ்டு டு ஸ்டொமேட்டல் க்ளோசர். இது வந்து ரிப்பீட்டட் 1 மார்க் கொஸ்டின். ஏபிஏ காசஸ் டொமேட்டல் க்ளோசர் வென், அதாவது வறட்சியான காலங்கள். அதனால தான் இதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃபிங் ஹார்மோன் அப்படி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு பேர். ஸோ வறட்சியான காலத்துலேயோ இல்லை போதுமான அளவு வாட்டர் கிடைக்காதனாலையோ என்ன ஆகும், பிளான்ட்டுக்கு வந்து இட் ஹாஸ் சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இல்லையா. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், ஸ்டொமேட்டோ க்ளோசர் ஆகியா, ஸ்டொமேட்டோ க்ளோசர் ஆகுது. இஃப் த ஸ்டொமேட்டோ ஓப்பன்ஸ் த அவைலபிள் வாட்டர் ஆல்சோ இட் வில் பி கோஸ் டு தி in the formation of transpirations இல்லையா. ஸோ டு அவாய்ட் த எக்ஸ்ட்ரெஸ் to avoid the wastage of water, available water, ABA causes stomatal closures. Okay, then ABA promotes senescence in the leaves causing loss of chlorophyll. Senescence in the leaf அப்படின்றது இந்த அது ஏபிஏ வந்து என்ன பண்ணும், குளோரோஃபில் இருக்கிறனால, குளோரோஃபில் அதிக அளவில் வந்து அது இழக்கிறனால என்ன ஆகும், இலை உதிர்தலை வந்து உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். தென் ABA induces bud dormancy towards the approach of winter in trees like birch. இது வந்து bud dormancy-யை வந்து இன்டியூஸ் பண்ணக்கூடியது வின்டர் சீசனில். தென் ABA is a powerful inhibitor of lateral bud growth in tomato. டொமேட்டோ பிளான்ட்டில் வந்து லேட்ரல் பட்டை வந்து தடை செய்யக்கூடிய ஒரு பவர்ஃபுல் பிளான்ட் ஹார்மோன் அப்சிசிக் ஆசிட். இந்த ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட் எல்லாமே வந்து ஒரு முறை படிச்சிங்கன்னா புரியாது, நல்லா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒன்றே எழுதக்கூடாது. ஓகேவா, நல்லா தெளிவாக படிச்சுட்டு திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு வந்து எக்ஸஸாக டைம் நாங்கள் வீடியோ எடுக்கிறோன்றனால நான் எல்லா ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸுமே எடுக்கிறேன் இன்றைக்கி. பட் நீ வந்து கொஞ்சம் பொறுமையாக படிங்க, ஹோம்ஒர்க் கொஞ்சம் நிதானமாக கொடுத்துக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து எத்திலின். எத்திலின் அப்படின்றது இட் இஸ் எ கேசியஸ் பிளான்ட் ஹார்மோன். இருக்கிறதுலே வந்து இது மட்டும்தான் வந்து வாயு நிலையில் உள்ள ஒரு பிளான்ட் ஹார்மோன். இட் இஸ் எ க்ரோத் இன்ஹிபிட்டர். இது வந்து க்ரோத்தை வந்து தடை செய்யக்கூடிய ஒரு காரணியாக இருக்கும். இட் இஸ் மெயின்லி கன்சர்ன்டு வித் மெச்சுரேஷன் அண்ட் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட். இந்த புகை போட்டு பழுக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, தட் இஸ் நாட் எ ஸ்மோக், தட் இஸ் த எத்திலின் பிளான்ட் ஹார்மோன். அந்த எத்திலின் கேசியஸ் ஹார்மோனை வந்து யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, அந்த பழங்களை வந்து பழுக்க வைப்பாங்க. அது வந்து காய்காக இருக்கக்கூடியதை வந்து பழங்களாக பழுக்க வைக்கிறதுக்கு, ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி பயன்படக்கூடியது எத்திலின். Maximum synthesis of ethylene occurs during ripening fruits like apples, banana and melons. ஸோ ஆப்பிள், பனானா அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ரைப்பனிங் சீசனில் வந்து என்னது இந்த எத்திலினை யூஸ் பண்ணி தே மே பி யூஸ்டு டு ரைப்பனிங். ஸோ இதில் வந்து ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னாக்குள்ளார எத்திலின் ப்ரொமோட்ஸ் த ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ், அதாவது பழங்கள் பழுக்கிறதுக்கு வந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது ஆப்பிள், மேங்கோ, பனானா. எத்திலின் இன்ஹிபிட்ஸ் எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட் இன் டைகாட்ஸ், அதாவது எத்திலின் வந்து இருபத்திலை தாவரங்களில் ஸ்டெம்மு மற்றும் ரூட்டுடைய எலாங்கேஷன் அப்படின்னா நீட்சி அடையிறத வந்து தடை செய்யக்கூடியதாக இருக்கும். இன்ஹிபிட் தி எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட். இதுவே ப்ரொமோட்ஸ் அப்படின்னா என்ன வரும், சைட்டோகைனின் வரும். ஓகேவா. தென் எத்திலின் hastens the senescence of leaves and flowers. Ethylene stimulates formation of abscission zone in leaves, flowers and fruits. This leads to premature shedding. ஸோ இதுவுமே என்ன ஆகும், செனசன்ஸ் இலையுதிர்தலை வந்து தடை செய்யக்கூடியதாக இருக்கும். தென் ஸ்டிமுலேட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் அப்சிசின் ஜோன் இன் லீவ்ஸ், ஃப்ளவர். அந்த அப்சிசின் ஜோன் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் டெட் ஆகி 11th அதை தெளிவாக படிப்பீங்க நீங்கள். அந்த அப்சிசின் இலை உதிர்தல், மூப்படைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாம் வந்து பிரேக்கப் ஆகி என்ன ஆகும், அங்கேருந்து அந்த பார்ட் வந்து கட்டாயி கீழே விழுகும். ஓகேவா. அதை வந்து என்ன ஆகும், தடை ஸ்டிமுலேட் பண்ணும். திஸ் லீட்ஸ் டு ப்ரீமெச்சூர் ஷெட்டிங். ப்ரீமெச்சூர் ஷெட்டிங் அப்படின்னா அதாவது மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி இலை உதிர்தலை வந்து தடை செய்ய ஸ்டிமுலேட் பண்ணும். தென் எத்திலின் பிரேக்ஸ் த டார்மன்சி ஆஃப் பட்ஸ், சீட்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆர்கன்ஸ். இது வந்து என்னது, டார்மன்சி பீரியடை வந்து பிரேக்கப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எத்திலின். ஓகே, ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ ஃபஸ்ட்டு முறை படிக்கும் பொழுது ஒரு முறை படித்தா எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் டெஸ்ட் எழுதும்போது என்ன ஆகும், மறந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரும்ப 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 வந்து நிறைய முறை படிச்சிங்கன்னா மட்டும்தான் இது யூஸ் ஆகும். ஓகேவா. தேங்க்யூ.